திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. எம்ஜிஆர் முதலில் இயக்கி தயாரித்து நடித்த படம் நாடோடி மன்னன். நாடோடி மன்னன் படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. எம்ஜிஆருக்கு பெரிய லாபத்தையும் எடுத்துக் கொடுத்தது. அதன் பிறகு பல படங்களில் நடித்த எம்ஜிஆர் மீண்டும் தயாரிப்பு, இயக்கம், நடிப்பு என்று இறங்கிய படம் உலகம் சுற்றும் வாலிபன். முதன்முறையாக வெளிநாடுகளில் படமாக்கப்பட்ட இந்த படம் எம்ஜிஆருக்கு மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவுக்கும் புதுமையாக அமைந்தது. மேலும் எம்ஜிஆர் நடிப்பில் விளம்பரம் இல்லாமல் வெளியாகி பெரிய வெற்றியை கொடுத்த படம் உலகம் சுற்றும் வாலிபன். இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகை லதா அடுத்து எம்ஜிஆருடன் தொடர் வெற்றி படங்களை கொடுத்தார். லதாவை தவிர இந்த படத்தில் வெளிநாட்டு நடிகை மெட்டா ரூங்ரட் நடித்திருந்தார். அவருக்கான முதல் காட்சி படமாக்கப்பட்ட போது அவர் முதலில் எம்ஜிஆரை பார்த்துள்ளார். அவரை பார்த்தவுடன் இவருடனா நடிக்கப் போகிறோம், இவ்வளவு வயதானவராக இருக்கிறாரே என்று நினைத்துள்ளார். அப்போது செட்டுக்கு வந்த எம்ஜிஆர் மேக்கப் அறைக்கு சென்று அன்றைய காட்சிக்கான மேக்கப்புடன் தயாராகி வந்துள்ளார். அப்போது அவரை பார்த்த அந்த வெளிநாட்டு நடிகை, இப்போது போனாரே அவரா இவர் என்று வியந்து பார்த்துள்ளார். தன்னுடன் நடிக்கவே தயங்கிய ஒரு வெளிநாட்டு நடிகையை தனது நடிப்பு மற்றும் இயக்குனரின் திறமையை வைத்து அவரையே வியக்க வைத்தவர் எம்ஜிஆர் என்று நடிகர் மயில்சாமி ஒரு யூடியூப் சேனலில் கூறியுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.